கில்லர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட பேர் மாதிரி ஹீரோ கில்லராக இருக்கார். அவர் பண்ணுற மொதல் சம்பவமே மொதல் சீனில் 20 நிமிஷம் ஆகுது. அந்த 20 நிமிஷத்தில் அவர் எப்படி அந்த ஒருத்தர் ஃபாலோ பண்ணி அவர் வெயிட் பண்ணி அந்த சம்பவம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அந்த சீன்லாம் எப்படி ரியலாக எப்படி ஒரு இடத்துல போயிட்டு வெயிட் பண்ணுறது, அந்த அளவுக்கு அது ஸ்லோவாக 20 நிமிஷம் அதுவே போயிடுது. அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்டே அவர் மிஸ் பண்ணிடுறாரு. அவர் மிஸ் பண்ணதுனால அவர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து அது யாரெல்லாம் இவரோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போடுற அளவுக்கு உயிருக்கு ஆபத்தான அளவுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறாங்க. அதை பழி வாங்குறதுக்கோசரம் ஒவ்வொருத்தராக தேடி பிடிச்சி இவர் பல பாஸ்போர்ட்டை வச்சுட்டு பல பேரை வச்சுட்டு பல வெளிநாட்டுக்கு போயிட்டு நிறையா சம்பவம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பழி வாங்குறதே படம் ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும், எப்படிலாம் ஒரு சம்பவம் பண்ணாலும் எப்படி மறைக்கணும், அதோட டீட்டெயிலாக மாதிரி ஹீரோ பண்ணிகிட்ருக்காரு. கில்லர் படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணுறது, வெயிட் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, நிறைய பேரை வச்சு ஏமாத்துறது, ஒரு இடத்துல சம்பவம் பண்ணால் அந்த யூஸ் பண்ண பொருள் திங்ஸ் எல்லாமே இவர் தான் பண்ணாலும் அடையாளத்தையே இல்லாமல் மறைக்கிறது. அந்த மாதிரி ரியலாக ஒருத்தர் எப்படி போய் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லுமே அப்படி தான் இருக்கும். ஒரு நார்மலாக மற்ற படத்து மாதிரி ஒரு ஃபைட்டாக போவோம், சம்பவம் போய் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு ரியலாக எப்படி போகிறது வர்றது, ட்ராவலிங் பல பிரச்சனை, சம்பவத்தை தடையத்தை எல்லாம் மறக்கிறது, அதுதான் படம் ஃபுல்லுமே அந்த மாதிரி கதையை தான் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஹைலைட் சீன்னா, இவர் சம்பவம் பண்ண போகிற ஒரு வீட்டில் டாகை டைவர்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் அவர் அட்டாக் பண்ணதுக்கு போது அவர் பயங்கரமாக ஜிம் பாடியாக இருப்பார். அவருக்கும் ஹீரோக்கும் சண்டை பயங்கரமாக போகும். அதெல்லாம் யதார்த்தமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. கடைசியில் அந்த வீட்டையே அடித்து ஃபயர் பண்ணி எரிய விட்டு கடைசியில் அந்த சீன் பயங்கர மாசாக இருக்கும் அந்த பார்க்குறதுக்கு.